தலைப்பில் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சாரமுள்ள உப்பு. சாரமுள்ள உப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா சாரம் இல்லாத உப்புன்னும் இருக்குன்னு அர்த்தம். சாரம் இல்லாத உப்புன்னு ஒண்ணு இருக்குது, அதுல டேஸ்டே இருக்காது. உப்புடைய டேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரிப்பு தன்மை. உப்பு என்ன பண்ணும்? கரிக்கும். ஆனா என்னவோ தெரியல, இந்த கரிப்பு, இந்த உப்பு கரிக்குத, அதை குழம்புல போட்டாதான் அது கறி குழம்பாகட்டும், அது மீன் குழம்பாகட்டும், சாம்பாராகட்டும், சாதாரண ரசமாகட்டும், வாட் எவர் டிஷ், எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, எந்த குழம்பா இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் உப்பு போட்டாதான் டேஸ்ட். அதில் உப்பு போட்டாதான் டேஸ்ட். எத்தனையோ பெண்கள் உப்பு இல்லாததுனால அடி வாங்குறாங்க தெரியுமா? வீட்டில் உப்பு போடாததுனாலே திட்டு. நேடி குழம்பு செஞ்ச, இன்னும் குழம்பு வச்ச, உங்க அம்மா குழம்பு கூட சொல்லி கொடுக்கலையா உனக்கு? அதுக்கு காரணமே என்னத்தை சேர்க்கல? உப்பை சேர்க்காம விட்டதுதான். கொஞ்சம் உப்பு அப்படியே அள்ளி போட்டிருந்தா, எப்படி கொஞ்சம் உப்பை கொஞ்சம் எடுத்து அப்படி போட்டிருந்தா அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டியான ஃபுட்டா மாதிரி இருக்கும். உப்பு இல்லை. அப்பா சொன்னாங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பு இல்லாத பண்டம். எப்பா உப்பா இருக்குதா? உப்பு இல்லாத பண்டம் குப்பை. குப்பையில தான் கொட்டணும். உப்பு மட்டும் இல்லைன்னா டோட்டல் வேஸ்ட். டோட்டலா வேஸ்ட், சுத்தமா வேஸ்ட். அப்ப அப்பா சொல்றாங்க, நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்க? பூமிக்கு உப்பா. சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? உப்பா இருந்தா போதாது. அந்த உப்பு எப்படிப்பட்ட உப்பா இருக்கணும்? சாரமுள்ள உப்பு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அஸ்வினி, எப்படிப்பட்ட உப்பு? சாரமுள்ள உப்பு. சாரம்னாக்கா அது கரிப்பு தன்மை இருக்கணும். சும்மா கலர் மட்டும் இருக்க கூடாது. சில கலர் மட்டும் தான் இருக்கும், சிலது கலர் தான் இருக்கும், சால்ட்டே இருக்காது, அந்த அந்த கரிப்பு தன்மை இருக்காது. ஃபர்ஸ்ட் சர்வீஸை சொல்லி கொடுத்தேன். ஒரு அணைச்சி கடைக்கு போறீங்க, அணைச்சி உப்பு தாங்க, டாட்டா சால்ட். என்ன சால்ட்டுப்பா? டாட்டா சால்ட் இல்லை, என்ன சால்ட்டு? டாட்டா சால்ட். டாட்டா நிறுவனம் எதுவுமே விட்டு வைக்கல இல்ல. உப்புல இருந்து பெரிய காரு, அப்புறம் அது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். நிறைய டாட்டா கம்பெனி நிறைய காரியங்கள், காரே பலவிதம், கார்களே பல வித்தியாசமா அப்படி டாட்டா நிறுவனம் அப்படியாக அநேக உற்பத்தி செய்ய ஆரம்பித்தது. இன்னைக்கும் கடையில இந்த டாட்டா சால்ட்டுக்கு தனி பெயர், அதுக்கு தனியா ஒரு அங்கீகாரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், அந்த அன்னைச்சு சொல்ற அந்த கடைக்காரர் சொல்றாரு, தேவ பிரேமா தான் கடைக்கு போறாங்க, டாட்டா சால்ட் தாங்கண்ணே அப்படின்றாங்க. டாட்டா சால்ட் எல்லாம் இல்லை நம்ம கடையில், ஒரே ஒரு பாக்கெட் இருக்குது, ஆனால் அது விலை வந்து 30 ரூபாய், 30 rupees ½ kg, 30 ரூபாய்மா. ஆனால் ஊட்டா சால்ட்டுன்னு ஒன்று இருக்குது. என்ன சால்ட்டுங்க? ஊட்டா சால்ட். புது கம்பெனி. ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னங்கண்ணே, உப்பு கறிக்காது. எவ்வளோ கொட்டினாலும் என்ன பண்ணாது, உப்பு அந்த டேஸ்டே வராது. ஆனா 5 ரூபாய் தான். இது பேர் என்னதுங்க? 5 ரூபாவா? இது பேர் ஊட்டா சால்ட். என்ன சால்ட்டு? டாட்டா சால்ட் விலை அதிகம், ஊட்டா சால்ட்டு ஆனா என்ன இருக்காதுங்க, எவ்வளோ அள்ளி அள்ளி போட்டா கூட எந்த உப்பு தன்மையே வராது. இப்ப அண்ணே நல்ல வேலை நான் சொல்லிட்டீங்கண்ணே, 30 ரூபாய் தரேன், 6 பாக்கெட்டா கொடுத்துருங்கண்ணே. வீட்டுக்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போகிறத விட எத்தனை பாக்கெட் வாங்கிட்டு போகலாம்? தேவ பெருமா அப்படி வாங்கிட்டு போவாங்களா? அப்படி வாங்கிட்டு போனாங்கன்னா தேவனேசோ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பேன், இன்னமா புரிஞ்சுதான் வாங்கினியா, இன்னும் அது எதுக்கு இப்போ இவ்வளோ, எதுக்கு? ஒன்னே ஒன்று வாங்கினாலும் தரமா என்ன பண்ணிருந்துருக்கலாம், வாங்கியிருக்கலாமே.
இன்னைக்கு சபையில உப்புன்ற பேர்ல நிறைய பேர் இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் பேர் உப்பு தான். ஆனா சில உப்பு சாரமுள்ள உப்பு, சில உப்பு உப்பு தன்மையில. நம்ம எப்படிப்பட்ட உப்பா இருக்கிறோம்? அப்பா சொன்னாங்க, அந்த வசனத்தை பாருங்க, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரம், அந்த கரிப்பு தன்மை இழந்து போயிடுச்சுன்னா, ஏதாயிலும் போட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சா சாரம் வர வைக்க முடியுமா? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய ஒன்னத்துக்கும் அது உதவாம போயிடும். ஒன்னத்துக்குமே உதவாம. நீங்க சபைக்குள்ள எத்தனை வருஷம் நான் இருந்தேன் அது விஷயமே கிடையாதுப்பா. சாரமா இருந்தேனா, சாரமுள்ள உப்பாக இருந்தேனா தான் கேள்வி. பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்ல வர்றீங்க? அப்ப நான் சாரமுள்ள உப்புனா எப்படி? வேதத்துல நிறைய பரிசுத்தவான்கள் உப்பாக இருந்திருக்கிறார்கள். சாரமுள்ள உப்பாக, சாரமற்றவர்களாக இல்ல, சாரம் உள்ளவர்களை தான் அநேக நிலையில கர்த்தர் உயர்த்தினதையும் பயன்படுத்தினதையும் கனப்படுத்தியதையும் உயர்த்தினதையும் வேதமானது வெட்ட வெளிச்சமாக காண்பிக்கிறது. ஒரு உப்பு பேர் என்ன தெரியுமாமா? பவுல் அப்படின்ற ஒரு உப்பு. புதிய ஏற்பாட்டில் நிறைய நிருபங்கள், நிறைய புத்தகம் அவர் மூலமா தான் எழுதப்பட்டது. ஆரம்ப நாட்களில் பல திருச்சபைகளை உருவாக்கின ஒரு கிருபைய அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் கர்த்தர் கொடுத்து இருந்தார். அநேக வியாதிஸ்தர்கள் சுகம் பெற்றார்கள். அவர் உபதேசிக்கும் பொழுது வல்லமை புறப்படும். ஒரு உப்பாக, சாரமுள்ள ஒரு உப்பாக இருந்தார். இந்த சாரமுள்ள உப்பாக காணப்பட்ட பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு பானை சோறுக்கு, ஒரு பானை சோத்துக்கு ஒரே ஒரு சோறு பதம் அப்படி சொல்லுவாங்க. செல்போன்ஸ் எல்லாம் தயவு செய்து நீங்க வீட்டில் வச்சுட்டு வந்தாங்க தான் ஆசீர்வாதம். இந்த செல்போன் நீங்க சபைக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க. கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க ப்ளீஸ். உங்க காலில் விழாத குறையா கேட்குறேன், போனெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வாங்க. என் ஃபோனை நான் ஆஃப் மோடில் வச்சுட்டேன். அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, பார்க்க மாட்டேன், அவ்வளோதான். ஆகவே தொடர்ந்து சில ஃபோன்கள் அடித்து கொண்டே இருக்கிறது சபையில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதனால் தயவு செய்து அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அந்த ஃபோன் இங்கே அலாரம் அடிக்கும் பொழுது அது கர்த்தருடைய பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறது, தேவ பிரசனத்துக்கு குலைச்சலாக இருக்குது. தயவு செய்து அப்படி நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. உங்கள் ஃபோனை தயவு செய்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வாங்க. ஃபோனு எதுக்குமா? சபையில் எதுக்குமா ஃபோனே வேண்டாம். அதே போல் சபைக்குள்ளே நீங்கள் ஃபோன் பேசுனீங்கன்னா உண்மையாகவே கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கும். கர்த்தருடைய பார்வையில் அது ரொம்ப பெரிய அருவருப்பு. அதனால தயவு செய்து ஃபோனெல்லாம் சபைக்குள்ளே கொண்டு வந்து பேசுவதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. சர்ச்சைக்குள்ளே பேசக்கூடாது ஃபோனில். இது கர்த்தரோடு கூட பேசுகிற இடம். சரி, கவனிப்போம். தேவ சமூகத்தில் இந்த பவுல் ஒரு உப்பாக காணப்பட்டார். அவரிடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்து தியானிக்க போறோம். அது என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். சீக்கிரமா எடுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குதுயா. யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, யாரும் என்ன கேட்க முடியாது, என் இஷ்டம், நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்ன பண்ணுவேன், செய்வேன். நான் நினைச்சதை நான் செய்வேன். யாரும் என்ன கேட்க முடியாது, யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. ஆமா, உண்மைதான். உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திர இந்தியாவில முழு சுதந்திரம். என்ன வேணா பண்ணலாம். சாராயம் குடிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், வேசிதானம் பண்ணலாம், திருடலாம், அயோக்கியமா நடக்கலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், எது வேணா நான் செய்யலாங்க. ஆகிலும், அந்த வார்த்தை பாருங்க, ஆகிலும் எனக்கு அது தகுதி கிடையாதுங்க. எல்லாத்தையும் நான் செய்யலாங்க. யாருன்னு கேட்க முடியாது. யார் என்ன கேட்க முடியும்? யாருன்னு கேட்க முடியும்? எல்லாத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனாலும் எல்லாம் செய்வதற்கு எனக்கு அது எனக்கு தகுதியா இருக்காதுப்பா. நான் போய் நாளைக்கு காலையில் சாரைக்கால நிக்கிறேன்னா அந்த இடத்துல ஒரு விசுவாசி என்ன பார்க்குறாங்கன்னா, பாச என்ன பசங்க இங்கே நிற்கிறீங்க, அருமையான மகன் ஜாய் அந்த பக்கம் வரான்.
பாஸ்டர் என்ன பாஸ்டர் நிக்கிறீங்க? இல்லப்பா சாரைகள்ல கொஞ்சம் நின்றுட்டு போகலாம். நீங்க நிக்க கூடாது பாஸ்டர், நீங்க நீங்க இங்க நிக்க கூடாது பாஸ்டர், உங்களுக்கு இது தகுதி இல்ல, இது உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க நிக்கிற இடமே வேற லெவல் பாஸ்டர், நீங்க போய் இங்க நிக்கலாமா? நிக்க கூடாது. நம்ம யோசிக்கிறோம், இது இந்த வார்த்தை நான் எல்லா வார்த்தையும் பேசலாமா? ஆனா ஒரு சில கெட்ட வார்த்தைகளை என் வாயை திறந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, பேசக்கூடாது. அது எனக்கு தகுதி இல்ல, அது எனக்கு தகுதி இல்லை. நான் பார்க்கறதுக்கு தகுதியான ஒரு சில விஷயம் இருக்கு, அதை தான் நான் பார்க்கணும். நான் பேசுறதுக்கு தகுதியான விஷயம் இருக்கு, அதை தான் பேசணும். நான் கேட்கறதுக்கு தகுதியா செலக்டடா இருக்கணும்பா. எதுனா நான் கேட்பேன்? நோ. எது வேணாலும் கேட்டு ரசிக்கிறதுக்கா கடவுள் காது கொடுத்து வச்சுக்கிறாரு? அப்படி இல்ல, அப்படி இல்ல. எதை வேணுமாலும் கேட்டக்கூடாது. உப்பு பாருங்க எப்படி பேசுது, இதான் உப்பு, சாரமுள்ள உப்பு எப்படி பேசும்? எல்லாத்துக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா எல்லாம் எனக்கு உப்பு பேசும். அப்படி சாரம் இல்லாத உப்பு சொல்லும், ஊர் உலகத்துல செய்யாதுதான செஞ்சுட்டேன், ஊர் உலகத்துல செய்யாதது என் புள்ள செஞ்சுச்சு. ரொம்ப பேசுறாங்க அந்த அக்கா. எல்லாரும் செய்யறது தானே, எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே, ரொம்ப ஓவரா ஐயோ அதெல்லாம் ஒத்து வராது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த தொடர்ச்சியா நம்ம பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் உப்பு சொல்லுது பாருங்க, நான் எதற்கும் முடியாது. நீங்க கெட்ட வார்த்தை பேசிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு அடிமைங்க, கெட்ட வார்த்தைக்கு அடிமை. செல்போனை வச்சுட்டுக்கிறீங்க, அதை விட்டு கொடுக்க முடியல. கொஞ்சம் சொல்றாங்க படிக்கிற வேலையை பாரு, எக்ஸாம் மாறுது, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நான் பார்த்துடுறேன், போராடுறீங்களா? நீங்க அதுக்கு அடிமையாயிட்டீங்க அர்த்தம். அதாவது நம்ம அடிமையா மாறுறோம்னா எதுவோ நமக்கு எஜமானா இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்வேன், தரமான குவாலிஃபைடு எஜமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு மகாராஜா மட்டும்தான். கையை மேல உயர்த்தி அந்த பாட்டை பாடிடலாமா? எஜமானனே, கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்னேசு ராஜனே. இந்த 2 வரியை மட்டும் கையை உயர்த்தி, எஜமானனே இன்னேசு. இன்னும் ஒரு முறை கூட, இன்னும் ஒரு முறை கூட, எஜமானனே இன்னேசு. கை தட்டி பாடிடலாம். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எண்ணமெல்லாம் அப்பா அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே, நான் பாவும் அகமகிழ்ந்து எப்போது உம்மை காண்பே, நான் எப்போது எங்குதையா என் இதயம் எங்குதையா. அந்த எஜமானுடைய அண்டர்ல நம்ம இருந்தா, எஜமானுடைய அண்டர்ல அவருக்கு கீழவே நம்ம அடிமையா இருக்கிறது தான் நம்முடைய வெரி ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். எஜமானுக்கு நம்ம தேவனாகிய கர்த்தர் இயேசுவாகிய ஆண்டவர், அந்த எஜமானு கிட்டயே இருப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம எஜமான் ரொம்ப நல்லவர், தங்க மனசுக்காரர், சொக்க தங்கம். அவர்கிட்ட இருக்கிற வரையிலையும் நம்ம வாழ்க்கை அமோகமா இருக்கும்.
பேஷா இருப்பீங்க. ஆமென். இன்னொரு எஜமான் இருக்கிறாருங்க, இன்னொருத்தர் இருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், அந்த எஜமான் யார் தெரியுமா? சத்தமா சொல்லிடுங்க. யாருங்க? சாத்தான், பிசாசு, பாய் சொல்லுவா சைத்தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, பைபிள்ல இருந்து உங்களுக்கு காட்டுறேன், இன்னொரு எஜமான் காட்டுறேன். அங்கதான் நம்ம நிறைய பேர் லாக் ஆயிட்டு இருக்கிறோம். அந்த எஜமான் தான் பிடிச்சி வச்சுக்கிறாருங்க. அந்த எஜமான் பேர் என்ன தெரியுமா? நீங்க வசந்த வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 24வது வசனம், 6:24. 2 எஜமான் இருக்கிறாங்கப்பா. எல்லாரும் கவனிச்சுட்டுங்க, நல்ல தெளிவா இருக்கணும். 2 எஜமான், அவங்க தான் ரூல் பண்றாங்களே இந்த ஆல் ஓவர் தி வேர்ல்ட். உலகம் முழுவதுமாக இந்த 2 எஜமான் கிட்ட தான் நிக்கிறாங்க. 2 எஜமான் கிட்ட. அந்த ஒரு எஜமான் யார் தெரியுமா? வாசி. 2 எஜமான்களுக்கு 2 எஜமான் கிட்டே நீங்க இருக்க முடியாது. 2 எஜமான் கிட்ட இருப்பதா சாத்தியம் கிடையாது. பாஸ்டர், நாங்க 2 எஜமானுக்கு வேலை பார்க்கிறோம். நெவர், முடியவே முடியாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும், இது இயேசுவே சொன்ன வார்த்தை, இயேசுவே சொன்ன வார்த்தை. 2 பேர்கிட்ட வேலை பார்க்க முடியாது. சரியா? ஓகே. ஒருவனை பகைத்து அல்லது ஒருவனை பற்றி கொண்டு ஆசத்தை பண்ணுவான். ஒரு எஜமான் பேரு தேவன். ஒரு எஜமான் பேர் என்னதுங்க? தேவன். நம்ம தேவன் தான். ஒன்றே குலம், ஒருவனே அந்த தேவன். ஒருத்தர் தான். என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு, வேற தேவனே இருக்க வேண்டாம், ஒருத்தரை மட்டும் நீ ஆராதி, அந்த தேவன். சரி, 2வது எஜமான் பேர் என்ன தெரியுமா? உலக, சத்தமா சொல்லுங்க, உலக பொருள். சத்தமா சொல்லிடுங்க. அதுதான் செகண்ட் எஜமான். இந்த 2 பேருடைய அண்டர்ல தான் உலகமே இருக்குதுமா. உலகமே. ஒரு எஜமான் கிட்ட ஒரு கூட்டம் நிற்கும். அப்பா நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். பாசமா பண்ண ரொம்ப அழகா இருக்கும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நீங்களும் கூட ரொம்ப அழகா பாடுவீங்க. சத்தமா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நீங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. நீங்க பாப்போவே, பாட்டு போடும்போது கை வந்துடும், அழகா இருக்கும். எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆமென். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். இப்படி ஒரு கூட்டம் இந்த எஜமான் கிட்டே இருக்கும். இன்னொரு கூட்டம் இருக்குது. அது எதை எஜமான வச்சிருக்கோம்? உலக பொருள். இன்னைக்கு பெரும்பாலும் இந்த உலக பொருள் என்றதுல நிறைய இருக்குது, எக்ஸட் நிறைய. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இப்போ உலகமே சிக்கி கொண்டிருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்போன். உலகமே ஃபுல்லா கேப்சர் ஆயிடுச்சுங்க, பிடிச்சாச்சு பிசாசு அந்த ஒரு பொருளை வச்சு. ஏன்னா அது உள்ளவே எல்லாமே என்ன பண்ணிருச்சுங்க? சொல்லுங்க பார்ப்போம். இன்னெல்லாம் இருக்குது செல்போன்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப், கேமரா வந்துருச்சு, வீடியோ வந்துருச்சு, பேசவும் பேசிக்கலாம், பார்க்கவும். அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனோங்க, அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு குடும்ப வீடு விசிட்டிங்காக நானும் பாஸ்டாமாவும் ஒரு வீட்டுக்கு போனோம். எந்த வீடுலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் உடனே அப்படி தியான நிலைக்கு போயிடாதீங்க. ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் 2 பிள்ளைங்க உள்ளே இருக்குது, இவங்க அப்பா அம்மா வெளியே பேசிக்கிறாங்க, பிள்ளைங்க உள்ளே இருக்குது, செல்ஃபோன் கையில் இருக்குது, அதுக்கு பாட்டு பாடுங்க கூட சேர்ந்து. அன்னத்தை பாத்தியா, அன்னத்தை பாத்தியா,
எங்களுக்கு அப்போ ஒன்னே புரியல. அது பாடிட்டு வந்து இங்கே வந்து சத்தமா பாடுதுங்க. என் பிரியமானவர்களே, லிசன். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எனக்கு எதுகிட்ட மாட்டி இருக்குதுங்க? செல்போன், டிவி. பிரியமான தேவ மக்களே, சாராயம், மது, புகை வஸ்துக்கள், போதை வஸ்துக்கள், உடை, நகை, பொருட்கள், நிறைய காரியம், உலக பொருட்கள். ஏங்க சபைக்குள்ள ஒரு சில பொருள் மாட்டி பொருள்ல எஜமான வச்சுக்கிறாங்க. என்ன பொருள் தெரியுமா? இங்க மைக்கில் தொட மாட்டாங்க. சேருங்க, சேர் பொருளா இருக்குதுங்க. அது சில பேருக்கு என்ன ஆயிட்டு இருக்குதுங்க? எஜமான ஆயிட்டு இருக்குது. அது கடுமையா இருக்கிறாங்க. இந்த சேர்ல நான் தான் உட்காருவேன். இப்படி ஒரு சில விஷம சக்திகள் உள்ள வந்திருக்குது. இவ்வளோ காலையில இல்லாம எல்லாம் சேரை தூக்கி போட்டு ஃபுல்லா பாய மாத்த போறேன் கொஞ்ச நாள்ல. ஆமா, பாயில உட்கார முடிஞ்சா உட்காரு, இல்லாட்டி நின்றுட்டே கேட்டுட்டு போயிட்டே இருக்கு. பாயில உட்கார்ந்தா உட்காரு, இல்ல நான் நின்று கேளு, வார்த்தை கேளு. இயேசுநாதர் எங்க சேர்லாம் போட்டு பிரசங்கம் பண்ணாரு? 5000 பேர் 10,000 பேர் உட்காரல அன்னைக்கு. என்ன சொல்றீங்க மார்க்கு? இல்ல சதமா சொல்ற கேட்கிறேன். ஒரு ஒரு சஜஷன் தான். என் அன்பான தேவ மக்கள், இது இல்லாம நான் இருக்க முடியாது. இந்த போன் இல்லாம இருக்க முடியாது. டீ குடிக்காம என்னால இருக்க முடியாது. நியூஸ் பேப்பர் பார்க்காம என்னால இருக்க முடியாது. பேஸ்புக் பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. ஐயோ, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம். நான்லாம் அடிமை கிடையாது. நான்லாம் ரொம்ப அப்படியே மூழ்கிய போக. ஏன் விஷம் கொஞ்சம் கொடுக்குறேன் ஒரு பாட்டில், கொஞ்சம் எடுத்துங்கல்ல, கொஞ்சம் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். ஏன் ஒரு பாட்டில் குடிச்சாலும் விஷம்தான், ஒரு துளி குடிச்சாலும் நான் கொஞ்சம் நேரம். ஆமாமா ப்ளீஸ் கொஞ்சம் பாஸ்டர் அந்த டாபிக் போகாதீங்க பாஸ்டர். சாரம் இல்லாத உப்பு. என்ன உப்புமா அது? உலக பொருள் கிட்ட எப்ப நம்ம மாட்டிட்டோமோ சாரம் போச்சு. பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா ஒன்றுக்கும் நான் அடிமை மாட்டேன். அல்லேலூயா. ஒரு பாட்டு அழகா பாடுவார் பெர்க்மன்ஸ் ஐயா, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா. அந்த பாட்டை பாடிடலாமா தம்பி? ஜாய் ரொம்ப அழகா வாசிப்பார் அந்த பாட்டுக்கு. எந்த பாட்டா பாடினாலும் வாசிப்பார். இந்த பாட்டு கொஞ்சம் உற்சாகமா வாசிப்பார், பாருங்களேன். பொருட்கள் மேல கண்ணு போச்சனா, போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சனா, அம்போ நான்சி பாருங்க அழகா போட்டாங்க. கண்ணு போச்சனா, போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சனா, அம்போதான் அபிஷேகம். கை தட்டி காத்துக்கொள் பெற்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அந்த பொருள் மேல ஃபர்ஸ்ட் கண்ணு தான் போகும், அப்புறம் எது போகும்? கண்ணை தொடர்ந்து கை போகும், கை காது எல்லாம் போயிடும் அப்புறம். அதனால சாரமுள்ள உப்புக்கு கர்த்தர் சகாயம் செய்கிறார். தேவன் அது நடுவில் இருக்கிறார். சாரமுள்ள உப்புக்கள் மத்தியில தேவன் இருக்கிறார். அதிகாலையில தேவன் சாரமுள்ள உப்பா இருந்தேன்னா சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை. அப்பா சொன்னாரு என்கிட்ட, அப்பா உன் சபை மக்கள் என்னை பகைக்கிறாங்கன்னு சொன்னார். உன் சபை மக்கள் என்ன பண்றாங்க? பகைக்கிறாங்கப்பா. அதிர்ந்து போனேன். அப்பா எங்க சபை பிள்ளைங்க தங்க கட்டிங்கப்பா, சொக்க தங்கம்பா. ஆராதிக்கிறதுல எங்க பிள்ளைங்க எப்படிலாம் ஆராதிக்கிறாங்க. 40 நாள் பிரேயருக்கு, கம்யூனியன் சர்வீஸுக்கு அப்படியே பக்தி பரவசத்தோட தூதர் மாதிரி வராங்களே. அப்படி சொன்ன உடனே அப்பா சொன்னார், அவங்க அசட்டை பண்றாங்க. உனக்கு எங்க தெரியுது? நீ சரியான மரமண்டியாகிற. என்னை பகைக்கிறாங்க, என்னை
அசட்டை பண்றாங்க அப்படி சொன்னார். எனக்கு ஒண்ணுமே விளங்கல. என்னப்பா சொல்றீங்க? எங்க சபை மக்கள் அப்படி கிடையாதப்பா. எங்க சபை மக்கள் அவங்க ஆராதிக்கிறவர்களாயிற்று. அவங்க எங்கப்பா பகைக்கிறாங்க? ஐயா, மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறை மாவட்ட ஊழியத்துக்கு வராங்களே, தசம பாகம் கொடுக்கறாங்களே, காணிக்கை கொடுக்கறாங்களே, ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறாங்களே, எல்லாம் தான் செய்யறாங்க, எல்லாம் தான் செய்யறாங்க. நீ வசனத்தை கொஞ்சம் வாசி என்று சொன்னார் கர்த்தர். அந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனை. அப்போ உலக பொருளை யார் நேசிக்கிறாங்களோ, உலக பொருட்களுக்கு யார் அடிமையா இருக்கிறாங்களோ, செல்போனுக்கு, சீரியலுக்கு, யூடியூபுக்கு யார் டைமை ரொம்ப ஒதுக்குறாங்களோ, அதுல அப்படியே மயங்கி கிடக்கிறாங்களோ, முதலாவது அவங்க என்னை பகைக்கிறார்கள். சாராயத்துக்கும், சிகரெட்டுக்கும், மதுக்கும், பணத்திற்கும், மாதுவுக்கும் அடிமையா இருக்கிறாங்களே, அவங்களாம் என்ன பகைக்கிறாங்களே. இது ஏன் உனக்கு புரியல? அவங்க ஆராதனை பார்த்து நான் மயங்கி விடுகிற தேவன் அல்ல. முதலாவது அவங்க என்ன பகைக்கிறாங்கப்பா. உலக பொருட்கள் மேல அவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்குது, உலக பொருட்கள் மேல நாட்டம் அதிகமா இருக்குது. அதை விட்டுட்டு அவங்களால இருக்கவே முடியலப்பா. அதை விட்டுட்டு அது இல்லாம அவங்களால இருக்கவே முடியல. ஆகவே அவர்களை பகைக்கிற ஜனமா இருக்கிறார்கள். இரண்டாவதாக, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை. இந்த உலக பொருள் கிட்ட போறவங்க, இந்த உலக பொருளை நேசிக்கிறவங்க யாரானாலும் சரி, அவங்க ஆராதிக்கலாம், அவங்க ஜெபிக்கலாம், அவங்க துதிக்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் தேவ பிள்ளைகளை. நம்ம உலக பொருளை எப்போ நேசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, உலக பொருள் இல்லாம, செல்போன் இல்லாம, டிவி இல்லாம, அந்த பாக்கு இல்லாம, அந்த சிகரெட் இல்லாம, அந்த மூக்குப்பொடி இல்லாம, அந்த கேம்ஸை விளையாடாம இருக்கவே முடியல பாஸ்டர். அந்த நகை மட்டும் இல்லைன்னா, அந்த கம்மல் மட்டும் இல்லைன்னா, அந்த கொலுசு மட்டும் போட்டு நடக்கலைன்னா, ஐயோ நடக்கிற மாதிரி இல்ல அப்படி சொன்னீங்கன்னா, நீங்க கர்த்தரை பகைத்து அவரை அசட்டை பண்றதா அர்த்தம். அவரை பகைத்து அவரை அசட்டை செய்வதாக அர்த்தம். இதுதான் கர்த்தர் தெளிவா சொன்னார் கிட்ட. அப்ப ஆண்டு சொன்னாரு, என்னை பகைத்து என்னை அசட்டை பண்ணுகிறவளுக்கு நான் எப்படிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? எப்படி அவளுக்கு நான் நன்மை செய்ய முடியும்? என்னை இந்த குடும்பத்தார் பகைக்கிறார்களே, என்னை இந்த குடும்பத்தார் அசட்டை செய்கிறார்களே, எப்போ என்று கேட்போமானா, எப்போ என்ற ஒரு கேள்வி வருமானா, அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், உலக பொருளின் மேல ஒரு நாட்டம், உலக பொருட்கள் மேல இருக்கதான ஒரு தீவிரமான ஒரு ஏக்கம். என் அன்புக்குரிய தேவ மக்களே, என் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஒரு விஷயம் அப்படி கரத்தை மேல உயர்த்தி கொள்வோம். ப்ளீஸ் எவ்ரிஒன், எல்லாம் அப்படி கரத்தை மேல உயர்த்தி, ஆண்டவரே, உலக காரியங்கள், உலக பொருட்கள், எந்த விதமான ஒரு காரியத்திற்கும் நான் அடிமைப்படாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பீராக என்று சொல்லி அப்படி கர்த்தரை தோத்திரம் பண்ணலாமா தேவ பிள்ளைகளே? எல்லாம் நல்லா தோத்திரம் சொல்லுங்க. அப்பாக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்னும் ஒரு முறை, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பா எஜமானனே, எஜமானனே சித்தம் செய்வதுதானே. அம்மே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அப்பாவுடைய சமூகத்துல வாழ்வதே போதும். அவருடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும். வேற உலக பிரகாரமான பொருட்கள் வாலிப பிள்ளைகளை இன்னைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கதே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த காரியத்தை நான் வெறுக்கிறேன் அப்படி சொல்லுவோமானா, நான் சொல்வேன், நம்ம எல்லாம் சாரமுள்ள உப்பு,
அது கர்த்தர் பயன்படுத்துவாருமா. அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். சொல்லுங்க பாப்போம். அநேகருக்குன்னா ஆசீர்வாதம். கடல்ல இருக்கிற உப்பு உலக மக்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாறிடுது, எல்லாருக்கும் டேஸ்ட கொடுத்துருது. அல்லேலூயா. நம்ம கூட டேஸ்டா சாரத்தோட இருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம். சாரமா இருந்தாதான் ஆசீர்வாதம். நம்ம சாரமா இல்லைன்னா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சாரமா இல்லைன்னா, சாரமுள்ள உப்பாக நான் இல்லைன்னா கர்த்தருக்கு மக்களுக்கு பாரமா இருப்பேன். சாரம் இல்லைன்னா பாரம் தான். பேச்சில ஒரு சாரம் இல்ல, பார்வையில ஒரு சாரம் இல்ல. நீங்க வீட்டுல கூட யாரோனா எடுத்துடுங்க, சாரம் உப்பினுடைய சாரம் இல்ல, அந்த குவாலிட்டி இல்லைன்னா அவங்க பாரமாவே தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பாரம். நான் சொல்வேன், யாருக்கும் பாரமே இருக்கக்கூடாதுன்னா, ஐயா நான் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுயா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உப்பாக சாரமா இருக்கணும். சாரமுள்ள உப்பு தான் மற்றவர்களுக்கு என்ன இருக்காதுங்கப்பா, பாரம் இருக்க. பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் பாஸ்டர் இருக்குது, நான் எதுக்குமே அடிமையாக கூடாது தான் பாஸ்டர் விரும்புறேன். நானேவா அடிமை ஆகுறேன், நானேவா அடிமை ஆகுறேன். என்னை பிடிச்சி லபக்குன்னு போட்டுறது பாஸ்டர், இழுத்து போட்டுறது, விழுந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க பாஸ்டர், எப்படி விழாம இருக்கிறது, அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போகாம சாரமுள்ள உப்பாக நான் இருப்பதற்கு ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவதாக எப்போதும் நான் வாழ்வது, அப்பா இன்னைக்கு நாள் பிறந்திருக்குது, இந்த நாளை நான் உமக்காக பயன்படுத்த போறேன்ப்பா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் வாழ்வது உமக்காக. எப்படி அந்த பாட்டு? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. அழகான பாட்டு பாடுங்க. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. அப்படி நம்ம யோசிக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில பிறக்கும் பொழுது, ஒரு நாள் புதிய நாள் துவங்கும் பொழுது, அப்பா இன்னைக்கு நான் உமக்காக வாழ போறேன்ப்பா. நான் பிளஸி யாருக்காக வாழ போறேன்? ஏசப்பாக்காக வாழ போறேன். இன்னைக்கு அவருக்காக தான். இந்த டே ஃபார் ஜீசஸ், டே ஃபார் ஜீசஸ். ஒவ்வொரு நாள் கேலண்டர்ல ஒரு தேதி இருக்குதுல, அதுல பேனா எடுத்து எழுதிருங்க. எழுதுறது மட்டும் இல்ல, வாழணும். எப்படி தெரியுமா? டுடே ஃபார் ஜீசஸ், டுடே ஃபார் ஜீசஸ். இன்னைக்கு கர்த்தருக்காக, எனக்காக நான் வாழ போறது இல்ல. வசந்த பாருங்க, ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படி நீங்களும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்க. பாவத்துக்கு நான் மரிச்சிட்டேன், இப்ப யாருக்காக பிழைத்திருக்கிறேன்? என் தேவனுக்காக பிழைச்சிருக்கேன். பாவத்துக்கு நான் அவுட்டு, பாவத்துக்கு அவுட்டு, பாவத்துக்கு நான் செத்தாச்சு, மரிச்சாச்சு. இப்ப நான் உயிரோடு கூட இருப்பது யாருக்காக? என் தேவனுக்காக மட்டும்தான் நான் வாழுறேன். அவருக்காக தான் இந்த பூமியில் நான் ஜீவிக்கிறேன், அவருக்காக தான் நான் பார்க்கிறேன், அவருக்காக தான் நான் பேசுறேன், அவருக்காக தான் தொடறேன், அவருக்காக தான் நடக்கிறேன், அவருக்காக தான் அசைறேன், அவருக்காகவே இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுக்காகவே நம்ம வாழ்வோமானால் சாரமுள்ள உப்பாக நம்ம இருப்போம். ஒன்றுக்கும் அடிமைப்பட்டு போகாதபடி நம் எஜமானன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும். இந்த நாள் பிறந்ததே அதுக்காக தான். இந்த நாள் புதிதாக உதயமானதே அதுக்காக தான். இன்னைக்கு அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அதை வாங்கணும், இதை சாப்பிடணும், இப்படி வாழணும், இப்படி இந்த பிரியாணியை டேஸ்ட் பார்த்துடணும், அந்த கேஎஃப்சிக்கு போய் சில பேர் அப்படியே பிளான் பண்ணி ஒவ்வொரு நாள் திங்கள் செவ்வாய் புதன், நான் சொல்லுவேன் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு பிளான் தான், கர்த்தருக்காக வாழ போறேன். இந்த சிந்தை யாருக்கு இருக்குதோ நான் சொல்வேன் சாரமான உப்பு மாதிரி. என்ன உப்பு? மற்றதெல்லாம் பாரமான உப்பு. நம்ம சாரமுள்ள உப்பா பாரமான உப்பா? நீங்க தான் அதை திங்க் பண்ணி ஒரு ஆன்சரை பிடிக்கணும். நீங்க நிறைய குடும்பத்துல பாரமா உட்கார்ந்துருக்கிறோம். சபையில நிறைய ஆத்துமாக்கள் பாரமுள்ள சாரமற்ற உப்பா இருக்கிறோம். சாரம் இல்லாத உப்பு வேஸ்ட்மா. ஒண்ணு
அது கர்த்தருக்கு பகையா இருக்கும். கர்த்தருக்கு பகையா மாறி என்னை பகைக்கிறார்கள். இன்னொன்று, கர்த்தரை அசட்டை பண்ற கூட்டம். அப்பா, ஒரு நாளும் உங்களை பகைக்கிறவனாகவோ உண்மை அசட்டை பண்ணுகிறவனாகவோ நான் இருக்கவே மாட்டேன்ப்பா. சாரம் இல்லாதவர்கள் தங்களுக்கு அறியாம கர்த்தரை பகைக்கிறவர்களாக அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நான் அப்படி இல்லை. நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். நீங்க இந்த வார்த்தை கேட்கறதான வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, இன்னைக்கு செல்போனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலம் சீக்கிரத்தில் வருகிறது. ஆமா, ஒளிமயமான எதிர்காலம். என்ன கிளாட்சன், கால்வின், கிளாட்சன் அங்க இருக்கிறாரு. ஒளிமயமான என் அன்புக்குரிய தேவ மக்களே, அப்போ ஒவ்வொரு நாளும் பிழைப்பது யாருக்காக, வாழ்வது யாருக்காக? கர்த்தருக்காக. அல்லேலூயா. அவருக்காக தான் பூமியில இந்த உயிர். இன்னைக்கு நேற்றுலாம் நிறைய டயலாக் போயிருக்கோம். பீச்சில், பார்க்கில், தியேட்டர்ல. என் உசுறு, என் உயிர் ஒட்டி இருக்கிறதே உனக்காக தான். இதெல்லாம் உடான்ஸ். இதெல்லாம் காலையில் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு சாயந்தரம் இன்னொரு பொண்ணுகிட்ட சொல்லுவான், உனக்காக தான் ஒட்டி இருக்கு. உனக்கு என் இருதயத்தில் உனக்கு மட்டும்தான் இடம். காலையில் டைலாக்கு, என் உசுறு ஒட்டி நிற்கிறதே யாருக்காக தான்? உசுறு ஒட்டி நிற்குதான் காலையில். சாயந்தரம் என் இருதய கோவிலே உனக்காக தான். நீ தான் அதுல சாமி, என் கொலை சாமி. அடப்பாவி. இதெல்லாம் நான் சொல்வேன், அப்பா நான் வாழ்வதே உங்களுக்காக தான்ப்பா. உங்களுக்காக தான் வாழ போறேன் இன்னைக்கு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருக்காக. உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையா செய்யுங்க. ஓகே, ரெண்டாவதாக நான் எதுக்கும் அடிமைப்படக்கூடாதுன்னு சொன்னா, என் அவயவங்கள், என் உள் உறுப்புகள், என் சரீர அவயவங்கள் எல்லாமே நீதியை மட்டும்தான் செய்ய என் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா. வசந்த பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் 13. நீங்கள் உங்கள் அவயவங்களை, அந்த கண்ணு, அந்த மூக்கு, அந்த காது, அந்த வாய், அந்த கை, அந்த காலு எல்லாத்தையும் நீதியின், நீங்கள் உங்கள் அவயவங்கள் அநீதியின் ஆயுதங்களாக, இந்த சரீரத்தை தேவையில்லாததை பார்க்கறதுக்கு, தேவையில்லாத கேட்கறதுக்கு எல்லாம் ஒப்பு கொடாம உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை, சத்தமா சொல்லுங்க, நீதிக்குரிய ஆயுதங்களாக. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நீதியின் ஆயுதங்களாக, நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். சாரமுள்ள உப்பு தினந்தோறும் கண்ணை, கைய, வாய, மூக்க, காதை, கைய, காலை எல்லாத்தையும், மூளைய எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துறப்பா. நான் என் அவயவத்தை வச்சு நீதியை மட்டும்தான் பார்ப்பேன், நீதியை தான் தொடுவேன், நீதியை தான் கேட்பேன், நீதியில தான் நடப்பேன். எந்த விதத்திலையும் பாவம் செய்வதற்கு, அக்கிரமம் செய்வதற்கு, மீறுதல் செய்வதற்கு நான் என் சரீரத்தை பயன்படுத்த மாட்டேன். யார் கொடுத்தது? யார் கொடுத்த சரீரம்? யாருக்கு சொந்தமான சரீரம்? கர்த்தருக்குரிய சரீரம், கர்த்தருடைய ஆலயமாகிய சரீரம். இதை நீதி செய்ய தான் ஒப்பு கொடுப்பேன். எதை வேண்டுமானாலும், லிசன், நல்ல கவனிங்க, எதை வேண்டுமானாலும் கர்த்தர் பொறுத்து கொள்வாருமா. அவருடைய ஆலயத்துல அநீதியான காரியங்கள் உள்ள வருதுன்னா ஒத்துக்கொள்ளவே தெரியல உங்களுக்கு. ஒரு நாள் ஆலயத்துல புறா விற்கிறவர்கள், அந்த காசுக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாருங்க? என் ஆலயத்தை, என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையை மாத்துறீங்களாடா, விரட்டி அனுப்புறார். பலகைகளை கவிழ்த்து விடுகிறார், துரத்துகிறார். சாட்டை பின்னார் பாருங்க, பயந்துட்டான். துண்டை காணும், துணியை காணுன்னு. அந்த ஆலயத்தை மட்டும் அவ்வளோ, உமது ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் எனக்குள் பட்சிக்கிறது. அவ்வளோ ஆலயத்தை ஆண்டு அவ்வளோ நேசிக்கிறார்.
நம்மளாம் சாதாரணமா ஆலயத்துக்குள்ள வந்து செல்போன் பேசிக்கிறோம். எங்க உட்காந்து எடுத்துன்னு வரதுனால தான் பேசுறோம். எடுத்துன்னு வராம இருந்தா பேச வாய்ப்பே இல்லைல்ல. சைலண்ட்ல போட்டு உள்ள வச்சா சத்தம் கேட்காது இல்ல. சரி, அது ஒண்ணு. இன்னைக்கு ஆலயமாக எதை பார்க்கிறாரு ஆண்டவர்? கட்டடத்தை அல்ல. எதை தான் பார்க்கிறாருமா? நான் தான் ஆலயம், நானே, நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்துல இந்த கைகள், இந்த காதுகள், இந்த கண்கள், இந்த செவி, இந்த வாய், இதெல்லாம் இருக்குதுல்லம்மா, இதெல்லாம் அநீதியானதை செஞ்சாக்கா இந்த ஆலயத்துல எங்கிருந்து வந்தது இந்த அநீதியான பார்வை? இந்த ஆலயத்துல எங்க ஏன் இந்த கை இப்படி அநீதியான காரியத்தை செய்யுது? ஒவ்வொரு நாளும் அப்பாட்ட சொல்லணும், அர்ப்பணித்தே, கையை உயர்த்தி, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் என் ஆவி ஆத்மா சரீரம், டாடி, என் ஆவி ஆத்மா. ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய சமூகத்துல, அப்பா இந்த சரீரம் உமக்கு பிரியமில்லாத எதையுமே பார்க்காது, உமக்கு பிரியமில்லாததை தொடாது, உமக்கு பிரியமில்லாததை கேட்க கூடாதுப்பா. அப்படி யார் சொல்றாங்களோ அந்த நபர் தான்மா சாரமுள்ள உப்பு. உப்பு யாரும் பார்க்காததையா நான் பார்த்துட்டேன், யாரும் பேசாததையா நான் பேசிட்டேன். இந்த பேச்சு நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. யார் வேணா பேசட்டும், யார் வேணா பார்க்கட்டும், யார் வேணா என்ன வேணா செய்யட்டும், ஆனா நான் சாரமுள்ள உப்பு. நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஒன்றுக்கும் அடிமை படேன், அடிமைப்பட மாட்டேன். சாரமுள்ள உப்பு. யோசேப்பு எகிப்தில் தான் இருக்கிறாரு, சாரமுள்ள உப்பு. சும்மா வாடா, சும்மா ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு போடா, காசெல்லாம் தேவையில்லடா, நான் தரேன்டா காசு. அவனை போட்டு தள்ளிடலான்டா. யார யார யாரம்மா? போத்திபார். சொல்லுங்க பாப்போம். அவர் என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு யார் தான் ராஜா, இந்த வீட்டுக்கு யார் தான் தலைவர்? நீ தாண்டா. நம்ம நீ எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் என் கூட சந்தோஷமா இருந்துச்சுன்னா போதும். என் கைய, என் கண்ணை, என் மூக்க, என் வாயை, என் சிந்தைய ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன், அங்க நான் பிக்ஸட் டெபாசிட் பண்ணிட்டேன், அங்க பிக்ஸ் பண்ணிட்டேன். யாரோடு கூட? உன் கூட பிக்ஸ் ஆக முடியாது. நிறைய நேரத்தில் அங்கிருந்து பிக்ஸ் பண்ண இடத்துல வந்து பிச்சை எடுத்துட்டு வந்து, எப்படி பிச்சை எடுத்துட்டு வந்து இவங்ககிட்ட பிச்சை போடுறோம். ஆண்டுகிட்ட இருந்து பிச்சை எடுத்து பிக்ஸ் ஆயிட்டு. எப்போ இயேசுநாதை ஏத்துக்கிட்டியோ, எப்போ ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, எப்போ இயேசுதான் ரட்சகர்னீங்களோ, அன்னைக்கே ஜீசஸ் கிட்ட பிக்ஸ் ஆயிட்டோம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சில நேரத்தில் அப்பப்போ பிச்சுன்னு வந்து, எங்க இருந்து? ஜீசஸ் கிட்ட பிச்சுன்னு வந்து, யாரு? நம்ம தான். பிச்சுன்னு வந்து அவர் விட மாட்டேன், வேணாம் 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 போகாத. இல்ல ஜீசஸ் கொஞ்சம் ப்ளீஸ் 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 ப்ளீஸ், 10 நிமிஷம், கால் மணி நேரம், ஆஃப் அன் ஹவர், எதையும் ஒரு அந்நிய வருஷம் மாதிரி வந்து பிசாசுக்கு பிச்சை ஆகிறோம். பிசாசுக்கு என்னதுங்க? பிச்சை ஆகிறோம். அவன் பார்க்கறான், ஆஹா வந்துட்டியா, ஓகே ஓகே, நான் பார்த்து இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். எகிப்திலே இருந்தாலும் கர்த்தரோடு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், உன் கூட என்னால ஃபிக்ஸ் ஆக. அதுதான் என் சாரம், சாரமுள்ள உப்பு. லைட்டா பிசாசு நக்கி பார்க்கறான், முடியலப்பா, என்ன பண்ண முடியல, ரொம்ப உப்பு கரிக்குது, ஆனாப்பா ஒரு சிலர் ஃபுல்லா சப்பி போட்டுடுறான், முருங்காய் மென்னு போடுற மாதிரி. நல்ல மென்னு. ஏன்னா சாரம் இல்லாதவர்கள் பிசாசின் வாய்க்கு முருங்கைக்காய் போல. சாரம் இல்லாதவர்கள் பிசாசின் வாய்க்கு முருங்கைக்காய் நல்லா போட்டு மென்னு அப்படியே அந்த சக்கெட்டா அப்படி துப்பி போயிடலாம். ஏன்னா பிக்ஸ் ஆனவர்கிட்ட இருந்து சில நேரத்துல வெளியே வந்துடுறது தான் காரணம். என் கை அவர்கிட்ட பிக்ஸ் ஆயிருச்சு, என் காது, என் கண்ணு, என் மூக்கு, என் வாய் அப்பா கூட பிக்ஸ் ஆயிருச்சுப்பா, வர முடியாதுமா அப்படி சொல்லி உதர்னா பாருங்க. தானியேல் ஒரு ரவுண்ட்ஸ் போட்டுக்கன்றாங்க. தானியேல பாபிலோன்ல ஒரே
ஒரு ரவுண்ட்ஸ் இல்லடா, நான் அவர் சுத்தி சுத்தி ரவுண்ட்ஸ் வந்துக்கிறேன்டா. மனம் சுத்தி சுத்தி வருதே தானா. இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ பல்லமா. நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லா இல்ல, ஏன் மனம் நல்ல நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லா இல்ல, ஏன் மனம் நல்லா இல்ல. அப்போ நான் ஏற்கனவே யார சுத்தி ரவுண்ட் வந்துங்கிறேன்? இயேசு சுத்தி 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 வரண்டா. இந்த ரவுண்ட்ஸ் வேணாம், இந்த அவுன்ஸ் வேணாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம்டா. நான் ஏற்கனவே அவரை ரவுண்ட்ஸ் பண்ணுகிறேன்டா. பகல்ல மாத்திரம் அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளை என்ன பண்றேன்? இயேசுவ அவரு ரவுண்ட் கட்டுறேன். சொல்றான் ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு தேவையில்லை. பாபிலோன் ஆகட்டும், எகிப்து ஆகட்டும், நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மந்திர சொல்ல தெரியுமா? ஐ எம் ஆல்ரெடி ஃபிக்ஸட் வித் ஜீசஸ். நான் இயேசுவோடு கூட ஃபிக்ஸ் ஆயிட்டேன். என் சரீரம் ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்குது. என் கண் இப்ப செல்போன்ல ஃபிக்ஸ் ஆக முடியாது. அது சாரம் உள்ள உப்பு தான் செல்லும். சாரம் உள்ள உப்பு தான் அப்படி பேசும். என் அன்பான தேவ மக்கள், முதல் சொன்னேன் இந்த நாள் கர்த்தருக்காக, அவருக்காக நான் வாழ போறேன். 2வதாக என் சரீர அவயவங்களை கர்த்தருக்கு நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்துட்டேன். ஃபைனலி ஒன் திங், ஒரு காரியத்துல நம்ம பார்த்துடலாம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 14, ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை முடியாது. சத்தமா சொல்லுங்க. முடிஞ்ச வலது கையை எல்லாம் உயர்த்தி, நான் என் குடும்பம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம், கிருபையின் மறைவில் வாழ்கிறோம், கிருபை நிழலில் தங்கியிருக்கிறோம், கிருபையின் பாதுகாப்பில் வாழ்கிற தேவ பிள்ளை. ஆமென். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கணுமா ஒவ்வொரு நாளும். பாஸ்டர் புரியல பாஸ்டர், விளங்கல. எப்படி நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பது? எப்படிப்பா கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பது? அதுக்கு நீங்க 17ஆம் வசனத்துக்கு போகணும். அங்கதான் ஆன்சர் இருக்குது. பாருங்க, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தேவனுக்கு உபதேசத்திற்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாங்களா? மனப்பூர்வமா. உபதேசத்திற்கு, போதனைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் மனப்பூர்வமா கீழ்ப்படுகிறாங்களோ அந்த கிருபையின் அண்டர்ல வந்துருவாங்க. அம்மா, கிருபைக்கு கீழே வந்துருவாங்க. கிருபை மூடிக்கொள்ளும். பரலோகம் சொல்லும், கிருபை பெற்றவளே, கிருபை பெற்ற குடும்பமே, கிருபை பெற்ற சபையே, கிருபை பெற்ற நான்சி வாழ்க. எப்ப தெரியுமா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. உபதேசம் வருதா, ஊழியக்காரன் போதனை வருதா, ஏதோ நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருதா, உடனே ஒபே பண்ணணும். டாடி, இந்த வார்த்தைக்கு மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன். வார்த்தை வந்துருச்சா, ஐ ஒபே, ஐ எம் சரண்டர், நான் கீழ்ப்படிஞ்சிடுறேன்ப்பா, நான் அர்ப்பணிச்சிடுறேன்ப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய போதனைகளுக்கு, கர்த்தருடைய உபதேசத்திற்கு, கர்த்தருடைய எச்சரிக்கைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவங்க கிருபைக்குள்ள வந்துருவாங்கப்பா. லிசன், கவனியுங்கள். நீங்க நிறைய குடும்பம் கிருபைக்கு கீழே இல்லாததுனால துக்கித்து கொண்டிருக்கிறார்கள். கிருபைக்கு கீழே இல்லாததுனால பிசாசோடு போராட்டம், கிருபைக்கு கீழே இல்லாததுனால பயம், கிருபைக்கு கீழே இல்லாததுனால எரிச்சல் ஆவி, கிருபைக்கு கீழே இல்லாததுனால மூர்க்க குணம், கிருபைக்கு கீழே இல்லாததுனால தூக்கமின்மை, கிருபைக்கு கீழே இல்லாததுனால சாப்பிட முடியல, கிருபைக்கு கீழே இல்லாததுனால எல்லா பிரச்சனையும் சந்தித்து நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். கிருபை கேட்கணும். அப்பா கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. யாருக்கு தெரியுமா கிருபை? கர்த்தருடைய உபதேச சட்டத்திற்கு, கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவங்க தான் கிருபையின் கீழே வந்து நிற்பாங்க. அந்த கிருபை ஒரு மேகத்தை போல மூடிக்கொள்ளும்.
கர்த்தர் காண்பித்து கொடுத்தார் எனக்கு. நிறைய குடும்பத்தின் மேல கிருபையின் பாதுகாப்பு இல்லப்பா. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு கிருபை இல்ல. தே லாஸ்ட் காட்ஸ் கிரேஸ். அவங்க கிருபை இழந்துட்டாங்கப்பா. அந்த வாலிப பிள்ளை கிருபை இழந்துருச்சு. அதனாலதான் அந்த வாலிப பிள்ளை வாழ்க்கை, அந்த சகோதரன் வாழ்க்கை, அந்த சகோதரி வாழ்க்கை நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தெய்வ சமூகத்தோட எழுமி நிற்கலாமா தெய்வ பிள்ளைகளே? இன்னைக்கு ஏன் ஒரு சில காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம் தெரியுமா? கிருபையின் மேகம் நம்மை விட்டு விலகி போனதுதான் காரணம். கிருபையின் மேகம் நம்மை விட்டு விலகி போகுமானா நம்ம வாழ்க்கையில ஒரு சில உலக பொருளுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் நம்ம அடிமையாக்கப்பட்டு நம்முடைய ஜீவியம் கசப்பினால் ஆட்கொள்ளப்பட்டு மிக பயங்கரமா இருக்கும்மா. அந்த கிருபையின் பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக அப்படி கரத்தை மேல உயர்த்தி, அப்பா உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, மன்னிங்கன்னு சொன்னாங்க மன்னிச்சிருங்க, விட்டு கொடுனாக்கா விட்டு கொடுத்துருங்க, பொறுமையா போ அப்படின்னு சொன்னா பொறுமையா போயிருவோம், சாந்தமாயிருந்தா சாந்தமா இருந்துருவோம். ஒரு மனம் ஆயிடுன்னு வார்த்தை சொல்லுதா, ஒரு மனம் ஆயிடுவோம். இல்லட்ட கிருபை போயிடும்பா. பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். சத்தியத்தை விட்டுட்டு பொய்யான காரியத்தை பற்றி கொள்வோமானா கிருபையை நம்ம இழந்துருவோம். கிருபை இழந்துருவோம். நீங்க உங்க குடும்பம் கிருபைக்கு கீழே இருக்குதா அல்லது அந்தகாரத்துக்கு கீழாக இருக்கிறதா? கொடுப்போமா தேவ பிள்ளைகளே? கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டப்பா.